30/1/1948 அன்றைய அண்ணல் காந்தியடிகள் மறைந்ததை கேட்டு உலகம் அழுதது. மன்னர்கள் இறங்கினார்கள், நாடாளும் தலைவர்கள் தலை வணங்கினார்கள், பொதுமக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்தார்கள். அன்றைய அறிவியல் உலக மேதையின் இரங்கற் செய்தி இப்பொழுது நினைவிற்கு வருகிறது. காந்தியை போன்ற மனிதர் நம்மோடு இருந்தார், நடமாடினார், வாழ்ந்தார் என்று சொன்னால் வருங்கால சந்ததிகள் நம்ப மறுக்கும் என்று காந்தியடிகளின் சிறப்பை எடுத்து காட்டினார் ஐன்ஸ்டீன் என்னும் அறிவியல் மேதை. 1000 காலத்திற்கு ஒருமுறை தோன்றும் அறவோர் ஆவார் காந்தியடிகள். அரசியல் ஓடையை நேர்மை, தூய்மை, வெள்ளம் பாய்ச்சி புனிதப்படுத்தியவர் காந்தியடிகள். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக காலமெல்லாம் தவங்கிடந்த சான்றோர். கடையரும் கடை தேரவே தன்னாட்சி என்ற நாள்தோறும் நினைவுபடுத்திய ஏழை பங்காளர். இப்படி எண்ணங்கள் அலைமோதின, சோகம் புரட்டிற்று, துக்கம் கெட்டது. அண்ணலின் அஸ்தியை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கரைத்தார்கள். அப்படி கரைத்த நாளில் நாங்கள் பெரிய குளத்தில் தங்கியிருந்தோம். அஸ்தி ஊர்வலம் நாங்கள் இருந்த பயணிகள் விடுதியை தாண்டி நகர்ந்தது. எங்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை. விடுதியை விட்டு வீதிக்கு வந்தோம். ஊர்வலத்தில் கலந்தோம், நடந்தோம். களைப்பையும் பொருட்படுத்தாது நடந்தோம். அமைதியாக நடந்தோம். நெஞ்சம் வெடித்தது. நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருந்தது. உரிய இடத்தை அடைந்தோம். சிலர் உரை நிகழ்த்தினர். எனக்கும் வாய்ப்பு கிட்டியது. சில மணித்துளிகள் வாய் திறக்க இயலவில்லை. கண்ணீர் மலக 2000 ஆண்டுகளாக என்னும் உயிர் பிறக்கும் என்னும் குரல் வரிக்கு ஆள் தேடிற்று மானுடம். கடைசியாக அண்ணல் காந்தியடிகளின் உருவில் அவரை கண்டோம். வராமல் வந்த மாமணியை இழந்தோம். எனினும் நாம் இருப்போம். எப்படி இருப்பது? காந்திய சத்திய நெறியில், அன்பு நெறியில், நாட்டுப்பற்று நெறியில், எல்லோரையும் வாழ்விக்கும் நெறியில் ஊன்றி நடப்போம் என்று நமக்கு நாமே வாக்குறுதி தந்து அண்ணலுக்கு அஞ்சலி செலுத்துவோமாக என்று நான் பேசி முடித்தேன். இப்படி நேத்து சுந்தரவடிவேலு பல்வி கல்வித்துறை துணை இயக்குநராக இருந்த பொழுது காந்தியடிகளின் மறைவை நினைவு அலைகள் என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.